Everyone, thanks for joining us today. We'll discuss about the December 3rd UPSC news analysis. Let's get started with the headlines. First one is New Crimes, Old Tools. இந்தியாவில் சைபர் செக்யூரிட்டி சேலஞ்சஸ் அண்ட் அதோட இஷ்யூஸ் பற்றி பார்க்கக்கூடியதான் ஃபர்ஸ்ட் நியூஸ். நெக்ஸ்ட் ஒன் ஃபேர்னஸ் நாட் ஜஸ்டிஸ் ஸ்பீட். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜுடிஷியல் சிஸ்டமில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அதை எப்படி ஓவர் கம் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் செகண்ட் நியூஸ். தேர்டு ஒன் லேண்ட் டீக்ரடேஷன் ஆர் த்ரெட் டு ஹியூமனிட்டிஸ் சர்வைவல். லேண்ட் டீக்ரடேஷன்னால ஹியூமன் பீயிங்ஸுக்கும் என்விரான்மெண்ட்டுக்கும் பயோடைவர்சிட்டிக்கும் என்ன மாதிரி த்ரெட்ஸ் அண்ட் த மிட்டிகேஷன் ஸ்ட்ராட்டஜி. ஃபோர்த் ஒன் இஸ் சவுத் ஏஷியா ஆன் த பிரிக். ஸோ இந்தியா, பங்களாதேஷ் அண்ட் பாகிஸ்தான். ஸோ இந்த மூணு கண்ட்ரீஸ்லேயும் ரிலீஜியஸ் ப்ராப்ளம்ஸ்னால என்ன மாதிரி த்ரெட்ஸ் பீப்புள்ஸ் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, அது டெவலப்மெண்ட்க்கு எப்படி ஒரு ஹேர்டலாக இருக்குது அப்படிங்கிறது தான் ஃபோர்த் டாபிக். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் பிரிக்ஸ் கரன்சி அண்ட் ட்ரம்ப்ஸ் டாரிஃப் த்ரெட். ஸோ பிரிக்ஸ் குரூப்பிங்ஸ் கண்ட்ரீஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த 5 கண்ட்ரீஸும் சேர்ந்து ஒரு காமன் கரன்சி உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. அண்ட் அந்த ட்ரம்போட வியூவில் எப்படி இருக்குங்கிறது தான் ஃபிஃப்த் டாபிக். ஸோ வில் ஸ்டார்ட் வித் த ஃபர்ஸ்ட் ஒன், நியூ கிரைம்ஸ் ஓல்டு டூல்ஸ், த சைபர் கிரைம் சேலஞ்ச் இன் இந்தியா. ஸோ இப்போ இதில் இருக்கக்கூடிய மேஜர் இஷ்யூஸ், ஸோ நிறைய இஷ்யூஸ் இருக்குது, பட் கீ இஷ்யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த சைபர் கிரிமினல்ஸ் நம்மளோட எல்லா டேட்டாஸ் அண்ட் டூல்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுனால ஸோ அது வந்து ரொம்ப வல்னரபிளாக மாறுது. ஸோ இட் லீட்ஸ் டு த சஃபஸ்டிகேஷன். எதனால இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராப்ளம்ஸ். இந்தியாவில் டெக்னாலஜி வளர வளர அந்த டெக்னாலஜியை எப்படி தட் இஸ் அந்த டெக்னாலஜி நல்ல விதமாக யூஸ் பண்ணிக்கிட்டா பரவாயில்ல, பட் அதில் இருக்கக்கூடிய லூப் ஹோல்ஸ்னால இந்த மாதிரி நம்ம மலேஷியஸ் அட்டாக்ஸ் அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போல்லாம் ரீசெண்ட் டைம்ஸில் ஏதாச்சும் ஒரு கால்ஸ் வந்து அந்த கால் அட்டன் பண்ணி பேங்க்லேருந்து பேலன்ஸ் கம்மியாகிறதோ இல்லை மெசேஜ் வரதுனால அந்த லிங்க்ஸை கிளிக் பண்ணி வேறு லிங்க்ஸ்க்கு போகிறதோ ஓடிபி ஷேர் பண்ணுறதும் இப்போ வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ இப்போ அந்த மாதிரி அவங்களோட பேலன்ஸ் மிஸ் ஆகும்போது பீப்புள்ஸோட மைண்ட் செட் எப்படி மாறுதுன்னா, ஸோ அவங்க வந்து தட் இஸ் தே ஆர் automatically undergoing the economic as well as the social threat. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபினான்ஷியல் லாஸஸ் அவங்கள மென்டலாக ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆகுது. அதனால் அவங்களுக்கு சைக்காலஜிக்கலாக ரொம்பவே அஃபெக்ட் ஆகுறாங்க. ஓகே, இதுக்கான சொல்யூஷன்ஸ் என்னவா இருக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சிவியர் ப்ராசிக்யூஷன்ஸ் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இல்லை இந்த மாதிரி ஃப்ராட் வேலையில் இண்டல்ஜ் ஆகக்கூடியவங்கள, ஸோ அதில் அந்த சிஸ்டம் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் அண்ட் கன்விக்ஷன்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டராக இருக்கணும். நெக்ஸ்ட் திங் இஸ் டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளருதோ அதே கூடவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் நம்ம வந்து அட்வான்ஸ்டு சைபர் செக்யூரிட்டி டூல்ஸ் மூலமாக நம்ம வந்து ஸ்ட்ராங் பண்ணணும். நெக்ஸ்ட்டு தட் இஸ் வேரியஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் மூலமாக அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் நம்ம கண்டக்ட் பண்ணணும். ஸோ என்ன தான் அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் கண்டக்ட் பண்ணாலும் பிகாஸ் ஆஃப் த இல்லட்ரஸி லெவல் நமக்கு அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி இதுவே இட் இஸ் லீடிங் டு த டிஜிட்டல் விஜிலன்ஸ். நெக்ஸ்ட் ஒன், குளோபல் எஃபர்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து இந்தியா இஸ் அ டெவலப்பிங் கண்ட்ரி. இந்தியாவோட அட்வான்ஸ்டு டூல்ஸ் நிறைய கண்ட்ரீஸில் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி காமன் குரூப்பிங்ஸ் மூலமாக இந்த சைபர் செக்யூரிட்டி த்ரெட்ஸை நம்ம வந்து இது பண்ண முடியும். அண்ட் இப்போ எல்லா ஃபீல்ட்லேயும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஏஐயை வச்சும் நம்ம வந்து இந்த சைபர் செக்யூரிட்டி இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். Second topic for today's discussion is fairness, not just speed, ensuring the balanced judicial system. ஸோ நமக்கு இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வாங்கி 1950ஸ்லேருந்து இப்போ வரைக்குமே நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, ஸோ இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்ம ஜுடிஷியரிக்கு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா அது வந்து அவ்வளோ சீக்கிரமாக நமக்கான ரெமெடி கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ அதுதான் வந்து இப்போ இருக்கக்கூடிய ப்ராப்ளம். அண்ட் அதை என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ தட் இஸ் அந்த டிஸ்போசல்ஸ். ஒரு கேஸ் வருது, அந்த கேஸை வந்து ரொம்ப சீக்கிரமாக முடிச்சு வைக்கணும். ஓகே, இப்போது அதில் தாங்க பிரச்சனை இருக்குது. ஸோ அந்த கேஸை நம்ம முடிச்சு வைக்கும் போது என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது, ஸோ 5 சேலஞ்சஸ் என்னென்னு நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ ஸ்பீட் வெர்சஸ் ஜஸ்டிஸ். ஒரு கேஸை அவசரமாக முடிக்கிறோம் அப்படின்னா ஸோ அதில் வந்து என்ன ஆயிருக்குன்னா, உண்மையிலுமே விசாரிக்கக்கூடிய கேஸஸோ இல்லை மோர் காம்ப்ளெக்ஸ் கேஸஸோ இல்லைன்னா ஒரு அவசரமாக ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ அது வந்து என்ன ஆகிடும்னா, ஸோ ஃபர்தர் அப்பீல்ஸ் இப்போ இருக்கிறத விடவே, ஸோ இஃப் அ பர்சன் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் த ஜட்ஜ்மெண்ட் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்பீல்ஸ் மேலே அப்பீல்ஸ் போய்கிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட்
இன்னொரு ரீசன் ஏன் வந்து நிறைய டிலேஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம இதில் இருக்கக்கூடிய ப்ரொசீஜர்னால நிறைய டிலேஸ் நடக்குது. ஸோ அது ஒரு 50% இருந்தாலும் அனதர் 50% எதனாலனா அட்ஜர்ன்மெண்ட்ஸ். ஸோ அந்த வாய்தா மேலே வாய்தா வந்துகிட்டே இருக்கிறதுனால இந்தியாவில் அனதர் 50% ஆஃப் த கேசஸ் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் என்னென்னா நம்மளோட ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஜுடிஷியரி. ஸோ அந்த ஸ்ட்ரக்சர்னால அந்த ஸ்ட்ரக்சர் என்ன இருக்கலாம்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்எஃபிஷியன்சிஸ் இல்லைனா வந்து அவுடேட்டட் சிஸ்டம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த டாக்குமெண்டேஷன் இப்போ வந்து எவ்வளவோ டெக்னாலஜிஸ் வந்துருச்சு. எவ்வளோ டெக்னாலஜிஸ் வந்தாலும் இனிமேல் நம்ம வந்து அவுடேட்டட் டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அந்த டாக்குமெண்டேஷன் பர்பஸஸ்க்காக. ஸோ ஒரு 5 மினிட்ஸில் முடிக்க வேண்டிய ஒர்க்குக்கே அது வந்து இப்போ ஒரு 20 to 30 மினிட்ஸ் ஒரு ஒர்க்குக்கு டைம் கன்சியூமிங் மாடலில் தான் நம்ம இன்னும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் வெர்ச்சுவல் ட்ரையல் நம்ம வந்து கண்டக்ட் பண்ண முடியும். பட் கண்டக்ட் பண்ணும்போது அது எப்படி ஃபேராக நடக்குது, அந்த அண்டர் ட்ரையல்ஸ்லாம் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. தென் லீகல் எய்ட் பொறுத்த வரைக்கும் அதை மார்ஜினலைஸ்டு பீப்புள்ஸ் அவங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதுலேயே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அப்படி இருக்கும்போது இதுக்கான பெஸ்ட் வே ஃபார்வர்ட் என்னவா இருக்கலாம் அப்படின்னா, இதில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய பாட்டில் நெக்னஸை நாம் வந்து அட்ரஸ் பண்ணணும். அப்படின்னா தட் இஸ் எல்லா ஏரியாஸ்லையும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணி ஒரு 5 ஸ்டேஜஸ் கடந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 5 ஸ்டேஜஸில் இருக்கக்கூடிய பாட்டில் நெக்னஸ் எல்லாத்தையுமே இருக்குது. பாட்டில் நெக்னஸ்னால் எந்தெந்த இடத்துல பிரச்சனை இருக்குது, ஏதோ ஒரு இடத்துல போய் ஸ்ட்ரக் ஆகிறது. அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் எல்லா ஸ்டேஜஸையும் ஈஸியாக கேரி ஃபார்வர்ட் பண்ணி ஓவர் கம் பண்ணி வர மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஜட்ஜஸ். இப்போ எப்படி நம்ம வந்து யூனிஃபார்ம்டு சர்வீசஸில் ஜாயின் பண்ணமோ ஒரு ரேங்கிங்ஸ் அந்த மாதிரி வரும்ல. அதனால் பேலன்ஸ்டு மெட்ரிக்ஸ். ஜட்ஜஸை நம்ம எப்படி எவாலுவேட் பண்ணுறோன்னா அவங்களோட டிஸ்போசல் ரேட்ஸ் எப்படி இருக்குது, அந்த டிஸ்போசல் ரேட்ஸ் எப்படி குவான்டிட்டியை விட குவாலிட்டியாக இருக்கா அப்படிங்கிறது தான் முக்கியம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஜுடிஷியல் சேஃப்கார்ட்ஸ். இப்போ வீடியோ கான்ஃபரன்சிங் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்படி யூஸ் பண்ணும்போது அந்த அண்டர் ட்ரையல்ஸ்லாம் கரெக்டாக ப்ரொடெக்டடாக இருக்காங்களா, அதை வந்து நம்ம சேஃப்கார்ட் பண்ணிக்கணும். தென் லீகல் எய்ட். நால்ஸா அந்த மாதிரி இருக்கக்கூடிய இதில் ஃப்ரீ லீகல் எய்ட்ஸ் நம்ம கொடுக்கும்போது நிறைய பேர் that is they will come under the ambit of the judiciary. அண்ட் இது எல்லாமே எப்போ சால்வ் ஆகும் அப்படின்னா நம்ம அதுக்கு தேவையான பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம மாடர்னைஸ் பண்ணால் மட்டும்தான் இதுக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் லேண்ட் டீக்ரடேஷன் அ த்ரெட் டு ஹியூமனிட்டிஸ் சர்வைவல். இது வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ்லேருந்து எடுத்த நியூஸ். இட் இஸ் ரிலேட்டட் டு த GS3 என்விரான்மெண்ட் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் டு காம்பேட் டெசர்டிஃபிகேஷன் UNCCD அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, அண்டார்டிகா அளவுக்கு பெருசாக இருக்கக்கூடிய ஒரு கான்டினென்ட், எக்ஸாம்பிள் ஒரு 15 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் ஆஃப் த லேண்ட். அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா கிளைமேட் சேஞ்ச்னால அது கம்ப்ளீட்டாக டீக்ரேட் ஆயிடுச்சு. அப்படி டீக்ரேட் ஆகிறதுனால அது எப்படி இருக்குன்னா ஒரு குளோபல் சஸ்டைனபிலிட்டிக்கே அது வந்து ஒரு மிகப்பெரிய த்ரெட்டாக மாறிட்டு இருக்குன்னு சொல்லி அந்த ரிப்போர்ட் சொல்லுது. அப்போ லேண்ட் டீக்ரடேஷன்னா என்னென்னா, இப்போ நார்மலாக ஒரு க்ராப் வளரக்கூடிய இடத்துல அந்த க்ராப் வளர முடியாமல் போகிறதும், அப்படி போகிறதுனால என்ன ஆகுதுன்னா எக்கனாமிக்கல் லாஸஸ் நிறையா நடக்கும். ஏன் எக்கனாமிக்கல் லாஸஸ்னால் க்ராப்ஸ் அந்த இடத்துல வளரல அப்படின்னா அதில் வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஃபாரஸ்ட் எல்லாமே வந்து டெசர்ட்ஸாக மாறிடும். இது எதனால் நடக்குதுன்னா அன்சஸ்டைனபிள் ப்ராக்டிசஸ்னால நம்மளோட காலநிலை மாற்றம் அண்ட் நம்மளோட பிஹேவியரல் சேஞ்சஸ்லாம் நடக்குது. அதனால தான். ஓகே, இதனால என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது, ஒரு 5 இம்பேக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இம்பேக்ட், ரொம்ப முக்கியமான இம்பேக்ட் என்னென்னா ஃபுட் செக்யூரிட்டி. இதில் என்ன ஆகிடுதுன்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சுரல் ப்ரொடக்டிவிட்டி கம்மியாயிருது. அக்ரிகல்ச்சுரல் ப்ரொடக்டிவிட்டி கம்மியாகும்போது நமக்கு என்ன ஆகும்னா இட் வில் லீட்ஸ் டு த மால் நியூட்ரிஷன். நெக்ஸ்ட் திங் இஸ் ஹெல்த் ரிஸ்க். இப்போ ஹெல்த் ரிஸ்க் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து வாட்டர் ஸ்கேசிட்டி வரும். தென் அதுக்கப்புறம் வந்து ஹைஜீனிக் இஷ்யூஸ், ஹெல்த் ரிலேட்டட் டிசார்டர்ஸ் அண்ட் ஆல்ரெடி இந்தியா மாதிரி இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா ட்ராபிக்கல் கண்ட்ரியில் டிசீசஸ் அதிகமாக இருக்குது. அந்த டிசீசஸ் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான சான்சஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா எக்கோசிஸ்டமோட இம்பேக்ட் அப்படின்னா வாட்டர் பொல்யூஷன் எல்லாமே இதாகும். வாட்டர் அப்படிங்கிறது எல்லா லிவிங் திங்ஸ்க்குமே எசென்ஷியல். அந்த பொல்யூஷன் நடந்துச்சுன்னா இட் அஃபெக்ட்ஸ் த பயோடைவர்சிட்டி. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் பயோடைவர்சிட்டி லாஸ். இப்போது
ஆல்ரெடி டெசர்டிஃபிகேஷனுக்கு ஆர்எல்ஸ் லேண்ட் டிகிரடேஷனுக்கு முக்கியமான காஸ் என்ன அப்படின்னா த மோர் நம்பர் ஆஃப் எமிஷன் ஆஃப் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ், அதோட த்ரெஷ்ஹோல்ட் லிமிட்டையும் தாண்டி நம்ம போகிறது தான் வந்து பிரச்சனை. ஸோ அப்படி போகும்போது ஸோ ஹேபிடேட்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேர்ட்ஸுக்கோ இல்லை ஸ்மால் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கக்கூடிய ஹேபிடேட்ஸ் கண்டிப்பாக முற்றிலுமாக அழிஞ்சு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இதோட காசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் இருக்கலாம்னா அன்சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர். ஸோ இப்போ அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் நம்ம ஆர்டிஃபிஷியல் கெமிக்கல் இன்புட்ஸ், ஃபர்டிலைசர்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுக்குறதும். நெக்ஸ்ட் ஒன், ஸோ எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன்ஸ்னால கிளைமேட்டிக் சேஞ்சும். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா அர்பனைசேஷன். ஓகே, இது வந்து எந்தெந்த ஏரியாஸில் இந்த 15 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் எந்த ஏரியாஸில் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஏஷியா அண்ட் சம் நதர்ன் பார்ட்ஸ் ஆஃப் சைனா. ரீசன் என்னென்னா ஓவர் பாப்புலேஷன். அந்த ஓவர் பாப்புலேஷன்னால ரிசோர்ஸஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் கலிஃபோர்னியாவில் என்னென்னா ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஃபார்மிங் ப்ராக்டிசஸும் வாட்டர் யூஸ் பண்ணுற மெத்தட்ஸும் ஒரு ப்ராப்பராக இல்லை. அண்ட் மெடிட்டரேனியன் சீயில் வந்து பார்த்திங்கன்னா மோர் நம்பர் ஆஃப் டிஃபாரஸ்டேஷன் நடக்குது அண்ட் அர்பனைசேஷன்ஸ் அங்கே அதிகமாக நடக்குது. ஸோ ஆஃப்ரிக்காவில் என்னென்னா பாவர்ட்டி மட்டும்தான் ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ அதனால் இதுதான் வந்து ஒரு ஹாட்ஸ்பாட்ஸாக ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இதை எப்படி நம்மளால் ஓவர் கம் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு திங் இஸ் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர். ஸோ ஆர்கானிக் ஃபார்மிங்ஸ் கொண்டு வரலாம், ஆக்ரோ ஃபாரஸ்ட்ரி மெத்தட்ஸில் நம்ம கல்டிவேட் பண்ணலாம். அண்ட் பை பிளான்டிங் மோர் நம்பர் ஆஃப் ட்ரீஸ் நம்ம வந்து அஃபாரஸ்டேஷன் பண்ண முடியும். தென் அட்மாஸ்பியரில் நிறையா கார்பன்ஸ், தட் இஸ் ட்ரீஸும் அண்ட் ஓஷன்ஸ் ஆர் த கார்பன் சிங்க்ஸ் அவங்களோட த்ரெஷ்ஹோல்டு லிமிட்டை தாண்டி போயிட்டுருக்கு. பட் அதை எப்படி நாம் வந்து கார்பன் ஒரு தட் இஸ் எக்ஸஸாக இருக்கக்கூடிய கார்பனை நம்ம எப்படி ஆர்டிஃபிஷியலாக கேப்சர் பண்ணி வைக்கிறது. நெக்ஸ்ட் சொல்யூஷன் இஸ் வி வாண்ட் டு தட் இஸ் சஸ்டைனபிள் யூஸ் ஆஃப் த ஃப்ரெஷ் வாட்டர். நெக்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன்ஸ். இதில் இருக்கக்கூடிய ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்நேஷ்னல் குரூப்பிங்ஸ் அண்ட் தட் இஸ் நிறைய பாலிசிஸ், கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ், கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டடான டீல்ஸ் அதை எல்லாமே ஸ்ட்ரிக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும். இது எல்லாமே எப்படி பாசிபிள் அப்படின்னா அதுக்கு கம்யூனிட்டி இன்வால்மெண்ட் கண்டிப்பாக தேவை. நெக்ஸ்ட் நியூஸ் இஸ் சவுத் ஏஷியா ஆன் த பிரிங்க். இது வந்து இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் நியூஸ். சோர்ஸ் வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸில் இருந்து எடுத்தது. ஸோ இப்போது இதோட நியூஸோட ப்ரீஃப் என்னென்னா சவுத் ஏஷியா ஃபேஸஸ் அ ரைசிங் ரிலீஜியஸ் நேஷனலிசம் அண்டர்மைனிங் த டெமோக்ரஸி, சோஷியல் ஹார்மனி அண்ட் ரீஜனல் ஸ்டெபிலிட்டி. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா, பாகிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ் இந்த மூணையும் எடுத்து தான் இந்த ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்காங்க. அந்த இந்தியா, பாகிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ் ஒன்ஸ் அப்பான் அ டைம் அந்த மூணுமே ஒரே லேண்டாக இருந்தது. தட் இஸ் ஆஃப்டர் த பிரிட்டிஷர்ஸ் இந்தியா விட்டு வெளியே போகும்போது நம்ம ஃப்ரீடம் வாங்கினோமா. ஸோ அப்படி ஃப்ரீடம் வாங்கும்போது அது வந்து தட் இஸ் முஸ்லீம் பாப்புலேட்டட் கண்ட்ரியாக தட் இஸ் இந்தியா, பாகிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ். பங்களாதேஷ் 1970s தான் பங்களாதேஷாக வந்து உருவாச்சு. டில் தென் இட் வாஸ் அ ஈஸ்ட் பாகிஸ்தான். அதெல்லாம் ஓகே. பட் இப்போது அந்த மூணு கண்ட்ரிலையும் கண்ட்ரி ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ பங்களாதேஷில் டெமோக்ரஸி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இராடிகேட் ஆகிட்டே வருது, இல்லைனா அது வந்து இரோட் ஆகுதுன்னே சொல்கிறாங்க. ஸோ ரீசன் என்னென்னா அத்தாரிட்டேரியன் டிஃப்ட். ஸோ ஷேக் ஹசீனா வந்து ரொம்ப வருஷமாக அவங்க தான் வந்து ரூல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. பட் அவங்களோட இதில் எக்கனாமிக் ப்ராக்ரஸையும் இதுவும் வந்து பார்க்கும்போது ஸோ பொலிட்டிக்கல் அப்போசிஷன் எல்லாமே கிராஜுவல் ரீசன்ட் டைம்ஸில் ரொம்ப அதிகமாக அஃபெக்ட் ஆயிடுச்சு. அண்ட் அவங்களோட பாலிசி எல்லாமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ எஸ்பெஷலி த ஹிந்துஸ்க்கு அகெயின்ஸ்டாகவும் இல்லைனா மைனாரிட்டிஸை த்ரெட் பண்ணுற விதமாகவே இருக்குது. ஸோ இப்போ எல்லா கண்ட்ரியிலுமே இந்தியா, பாகிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ் மூணு கண்ட்ரிலையுமே அங்கே இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸ் ரொம்ப அதிகமாக ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால ஸோ டென்ஸ்டு சிச்சுவேஷன் அங்கே க்ரியேட் ஆகிருக்கு. அண்ட் பீப்புள் தே ஹாவ் லாஸ்ட் ஃபெய்த் ஓவர் த ஷேக் ஹசீனாஸ் கவர்மெண்ட். அண்ட் ஆகஸ்டில் ஷீ லெஃப்ட் த பங்களாதேஷ். ஓகே, ஸோ அப்போது இதில் தட் இஸ் பங்களாதேஷ் இந்தியாவோட இமீடியட் நெய்பர். ஸோ அப்போ இந்தியாவோட ரோல் என்னவா இருந்துச்சு அப்படின்னா ஸோ அந்த மைனாரிட்டிஸ் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்தியா ஹாவ் டேக்கன் ஃபியூ ஸ்டெப்ஸ். ஓகே, அடுத்து நம்ம இந்தியா பெர்ஸ்பெக்டிவ்க்கு வரும்போது இந்தியாவில் என்ன நடக்குதுன்னா மெஜாரிட்டேரியன் பாலிட்டிக்ஸ். ஸோ அதில் ஹிந்துத்துவோட இன்ஃப்ளூயன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கனால ஹேட் ஸ்பீச், வெறுப்பு பேச்சு, மாப் லின்ச்சிங் அண்ட் அதுக்கப்புறம் மைனாரிட்டிஸை டார்கெட் பண்ணி அந்த செக்யூலரிசம் அப்படின்ற அந்த கோர் கான்செப்டையே ஸோ ட்விண்டில் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் இவங்க எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரு சைட் ஆஃப் பயாஸ்டாக இருக்குது. அதனால மார்ஜினலைஸ்டு பீப்புள் அஃபெக்ட் ஆகுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட இதுவே வந்து எப்படி
போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாகிஸ்தானோட பார்த்த நம்ம ரீஜனல் செக்யுலரிசமில் இருந்து தாண்டி ஒரு சிங்கிள் கல்ச்சராக நம்ம வந்து போகிற மாதிரி ஒரு இதை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். ஓகே. ஸோ பாகிஸ்தானில் என்ன பிரச்சனை அப்படின்னா செக்ரட்டேரியன் ஃப்ரெஜிலிட்டி. ஸோ இப்போ இதில் வந்து என்ன அப்படின்னா செக்ரட்டேரியன் ஃபெசிலிட்டினா அவங்களுக்கு ஒரு ஃபெய்த் இருக்கும். ஸோ இப்போது அந்த ஒரு ஃபெய்த்தையே அதை மட்டுமே நம்பி அவங்க மட்டும்தான் பெருசு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கம்யூனலிசம் மாதிரி. ஸோ இப்போது பாகிஸ்தானில் என்ன பிரச்சனை அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஹிந்துஸ் ஆர் கிறிஸ்டின்ஸ் ஆர் அகமதீஸ் அவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ தே ஆர் ஃபேஸிங் த டிஸ்கிரிமினேஷன். அண்ட் அதை விட இன்னொரு பிரச்சனை என்னென்னா அங்கே வந்து சிவில் அண்ட் மிலிட்ரி டிஸ்கனெக்ட். ஸோ ரைட் ஃப்ரம் த இண்டிபெண்டன்ஸ் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த பிரச்சனை இருக்குது. அதுக்கான ரீசன் என்ன, அங்கே வந்து ஒரு ஸ்டேபிள் கவர்னன்ஸ் இல்லை. அண்ட் அதே மாதிரி பாகிஸ்தானில் ஐடியாலஜிக்கல் இன்செக்யூரிட்டி அது வந்து ரொம்ப மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ இதோட வே ஃபார்வர்ட் என்னவா இருக்கலாம், இதுக்கு எப்படி இது பண்ணலான்னா, ஸோ இந்தியா இஸ் ஹேவிங் அ ஸ்ட்ராங் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. ஸோ நாம தான் வந்து ப்ளூரலிசம் கான்செப்டை ப்ரொமோட் பண்ணி ஸோ அதுக்கு தேவையான கன்ஸ்ட்ரக்டிவ் ஒர்க்ஸ் எடுத்தால் தான் இந்தியா அண்ட் இட்ஸ் நெய்பர் ரொம்ப அமைதியாக இருக்க முடியும். ஸோ அதுக்கு தேவை நெய்பர்ஸோட டெமோக்ராட்டியும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ரீஜனல் குரூப்பிங்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த ரீஜனல் குரூப்பிங்ஸ் மூலமாக ஃபார் எக்ஸாம்பிள் சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கார்பரேஷன் சார்க் அண்ட் பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் தட் இஸ் பிம்ஸ்டெக் மூலமாகவும் கவுண்டர் டெரரிசம், எக்ஸ்ட்ரீமிசம் அண்ட் சோஷியோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் இதெல்லாம் பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஸோ இந்த கண்ட்ரீஸ் எல்லாமே சேர்ந்து ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த 3 கண்ட்ரீஸுமே இந்த 2 குரூப்பிங்ஸில் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த லீடர்ஸ் எல்லாமே சேர்ந்து ஸோ இந்த செக்ரட்டரியனிசம் இல்லை செக்யுலர் கான்செப்ட்காக ஒர்க் பண்ணணும். ஸோ அப்படி ஒர்க் பண்ணால் மட்டும்தான் இந்த இஷ்யூஸ் கேன் பி சால்வ்ட். ஸோ லாஸ்ட் டாபிக் ஃபார் டுடேஸ் டிஸ்கஷன் இஸ் BRICS. Currency and Trump's tariff threat. So it is an economy related news. ஸோ இப்போ பிரிக்ஸ் நேஷன்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தட் இஸ் த பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ இப்போ யூஎஸ் வந்து யூனிவர்சல் கரன்சியாக இருக்குது. பட் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸோ இந்த பிரிக்ஸ் நேஷன்ஸ்க்காக ஒரு காமனாக ஒரு கரன்சி கொண்டு வரலாம். ஸோ அப்படி பண்ணாங்கன்னா அவர் தட் இஸ் ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்கள் வந்து 100% நாங்கள் இம்போர்ட் டேரிஃப்ஸ் நாங்கள் வந்து பிரிக்ஸ் கண்ட்ரீஸ் மேலே லெவி பண்ணுவோம். ஸோ ஏன் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒரு கண்ட்ரி காமன் கரன்சி வந்துச்சுன்னா டாலரோட ரேட் அப்படியே கம்மியாயிடும். ஸோ அது வந்து ட்ரம்ப்புக்கு பிடிக்கல. ஸோ இதனால் இந்தியாக்கான இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸோ எக்கனாமிக் சாவரன்ட்டி. ஸோ நம்ம வந்து டாலரை டிபெண்ட் பண்ணி இருக்க தேவையில்லை. அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருந்தாலும் நம்மளோட க்ரோத் நல்லாயிருக்கும். பட் டிப்ளமேட்டிக்காக நம்ம பார்க்கும்போது யூஎஸும் இந்தியாவோட டைஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆகிறதுக்கு சான்சஸ் ஆகுது. பட் அதுவே யூஎஸ்க்கு வந்து பார்க்கும்போது ஆல்ரெடி அவங்களோட எக்கனாமி ஸ்டேபிளாக இல்லை. ஸோ அப்படி ஸ்டேபிளாக இல்லாத போது இன்னும் அது வந்து இதாகும். ஸோ அண்ட் ஜியோ பொலிட்டிக்கல் வைஸ் பார்த்திங்கன்னா ஒரு யூனிவர்சல் கரன்சியாக இருக்கும்போது அதுக்கான ஆல்டர்னேட் கரன்சிஸ் நிறையா வர என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களோட தெர் இஸ் இம்பார்ட்டன்ஸ், குளோபல் இம்பார்ட்டன்ஸ் ஆர் குளோபல் ப்ரெசன்ஸ் ரொம்ப கம்மியாயிடும். அண்ட் அது மேலே இருக்கக்கூடிய டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா இந்த ஒரு ஃபினான்ஸை மட்டுமே வச்சு ஒரு தனியாக ஒரு வார் போகிற மாதிரி இப்போ எப்படி வந்து ஆர்ம்ஸ் ரேஸ் போயிட்டுருக்கோ ஸோ ஃபினான்ஷியல் வார்மாகவும் போகிறக்கான சான்சஸ் ஆர் தேர். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் நியூஸ் அனாலிசிஸ். அண்ட் that is you can follow the TNPSC Prep Hub and banking goals for the free TNPSC preparation materials. அதில் வந்து உங்களுக்கு டெஸ்ட் சீரீஸ் அண்ட் டாபிக் வைஸ் டெஸ்ட் சீரீஸ் அண்ட் ஸோ they will be sharing the materials as well. ஸோ அதனால் இப்போவே வந்து அது